ஒரே வயலின் வித்வான். அவர் வந்து சொல்லுவார், நான் எவ்வளோ பெரிய மிருகத்தையும் என்னோட இசையிலே மயங்க வச்சிருவேன். ஏகப்பட்ட அவார்டு அவர் வாங்கியிருக்கார். அதனால் அவரை கொண்டு வந்து ஒரு சிங்கத்திட்ட விட்டாங்க. இதை நீ மயக்குங்க அப்படின்னு. வயலின் வாசிக்கிட்டே இருக்கார். பக்கத்தில் போகிறாரு. சிங்கம் மயங்கிறதுக்கு போல கோவப்பட்டுருச்சு. பட்டக்குன்னு தவி குரலை கடிச்சிருச்சு. பயந்துட்டார். அப்புறம் விலைக்கு அப்புறம் என்னங்க பெரிய அவார்டு வாங்கியிருக்கே, எத்தனை சிங்கத்தை உங்கள் இசையில் மயக்கிருக்குன்னு சொன்னீங்க, கடிச்சு பிடிச்சே என்ன அப்படின்னு கடைசியில் விசாரிச்சு பார்க்கும்போது அந்த சிங்கத்துக்கு காது கேட்காது சிங்கத்திட்ட போய் அவன் பேட்டை 3/4 மணி நேரம் வாசிச்சிருக்கேன். உருண்டு அது ஒன்றும் தெரியாமல் ஒரு சில நேரத்தில் ஏதாச்சும் நடக்கும். இப்போ சொல்லியிருக்காரு, நேற்று எங்கள் வீட்டுக்கு 11 மணிக்கு பாம்பு வந்துச்சுங்க. என்ன செஞ்சீங்க? பாம்பாட்டியை கூப்பிட்டு சத்துன்னு அடித்தோம். பாம்பு வந்ததுக்கு பாம்பாட்டியை கூப்பிட்டேன்டா அடிச்சிங்க வேணா சொல்லியிருக்காங்க. பாம்பு வந்தால் பாம்பாட்டி கூப்பிட்டு அடிங்க அப்படின்னு சொல்லி பாம்பை விட்டுட்டு பாம்பாட்டியை போட்டு அடின்னு அடித்து பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க. அப்படியே தப்பாக புரிஞ்சுக்கிறது. அப்புறம் ஒரு ஆணை வந்துக்கிட்டே இருந்தப்ப ஏன்னா எதுக்கு இந்த மாதிரி விலங்கு ஜோக்கு சொல்லுன்னா சொல்லுவாங்க அடிக்கடி நம்ம நிகழ்ச்சியிலே, விலங்கு சிரிக்காது மனுஷன் தான் சிரிக்கும் அப்படின்னு சொல்லி. விலங்கு சிரிக்கி வைக்கும் அப்படின்றது சின்ன சின்ன விஷயங்கள். அசத்தல் டிவி இது வெறும் பொழுதுபோக்கு சேனல் அல்ல, மக்களின் மனதை பழுது பார்க்கும் சேனல்.